அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் இதுவரையில் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபம் மனைக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். இப்போது அவருடைய அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைகாரகரான புதன் பகவானுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மிதுனம் மனையில் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சுக்கிரனும் மிதுனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியன் புதன் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகங்களாக மிதுனம் மனையில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த அமைப்பு சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட அமைப்பாக கருதப்படுகிறது. இதன் மூலமாக சூரிய புதாதிபத்தி யோகம் புதசுக்கிர யோகம் என்பது மட்டுமில்லாமல் குருட்டுராஜ யோகம் ஏற்படுகிறது. இவ்வாறான யோகங்களால் எண்ணிலடங்கா நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இந்த வகையில் உத்தியோகம் சார்ந்தும் குடும்ப சூழ்நிலை சார்ந்தும் வியாபாரம் தொழில் அரசியல் துறை விவசாயத்துறையினர் மாணவ மாணவிகள் கலைத்துறையினர் என எல்லோருக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். இப்போது இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார அமைப்பை பார்ப்போம். மேஷத்தில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு மிதுனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார அமைப்பால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் முன்னேற்றங்களெல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுகிறது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் சுருக்கமாகவும் ஆராய்வோம். சூரியனின் அதி அற்புதமான அருமையான சக்தியால்தான் பயிர்கள் ஜீவராசிகளிருக்கின்றன வளர்கின்றன. கோடை குளிர் மழை போன்ற பருவமாற்றங்களும் சூரியனால்தான் ஏற்படுகிறது. ராஜகிரகமான சூரியனை பொறுத்தமட்டில் உலகத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளைக் கொண்ட சூரியனை நாம் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். சூரியனை வழிபடும் நிகழ்வு சவுமாரம் என்று பொருள். சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரியநாராயணர் என்றும் போற்றப்படுகிறது. சூரியன் சிவபெருமானின் வலதுகண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகப்பதம் என்னும் பெயரும் பல கிரகணங்களோடு பிரபஞ்சத்தில் ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார். சூரியன் மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள 12 ராசிகளிலும் பயணம் செய்வார். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறும்போதுதான் தமிழ் மாத பிறப்பு நிகழ்வதாக கருதப்படுகிறது. சூரியனுடைய தேர் பொன்னிறமானது. அந்த தேருக்கு 5 ஆரங்களும் 3 நாவிகளும் உண்டு. 3 நாவிகளும் 3 காலத்தை குறிக்கக்கூடியது. சூரியரதத்தின் சக்கரத்தில் உள்ள 6 ஆரங்களும் அதாவது கட்டைகளும் 6 ரிதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்ப்பாகமும் உத்தராயணம் தட்சயானத்தையும் குறிக்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய குதிரைகளை கொண்ட தேரில் வலம் வருவார். இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும்தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய ரதத்தை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருடபகவானுடைய அண்ணனாக கருதப்படுகிறது. சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தில் 4 பட்டணங்களையும் சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உருவாக்குகிறார். சூரிய பகவானை வழிபடும் வழிபாடுகளில் முக்கியமானது ரதசப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் போற்றப்படுகிறது. நவகிரகங்களினுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறியிருக்கிறது. குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவானை கருதப்படுகிறது. சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட தலைவராக இருக்கிறார். கிரகங்களுடைய தலைமை பண்பு அதிகமுடைய கிரகமாக கருதப்படுவது சூரிய பகவானே ஆகும். அதாவது எல்லா கிரகங்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனுடைய ஒளி மிக மிக அவசியம் என்று கருதப்படுகிறது. குறிப்பாக உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தோமானால் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருக்கும். அப்படி முடியாவிட்டாலும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்தல் வேண்டும். அதாவது பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் உணவு உண்ணாமல் வெறும் வயிற்றில் குளித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேல் தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும். பின்னர் தண்ணீர் பூமியை நோக்கி ஊற்றுமாறு பாத்திரத்தை சாய்க்க வேண்டும். இவ்வாறு பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும்போது நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும். இவ்வாறான வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரணமான அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் இவருடைய திறன்களெல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேருமென்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கியிருக்க வேண்டுமென்று நினைக்கும் சூரியன் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அதே தன்மைகளை அதே குணாதிசயங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர். சூரியன் எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை பாதித்தாலும் அதனையும் தாங்கி நிற்கக்கூடிய தலைமை பண்பை சூரிய பகவானை வழிபடும் பக்தர்களுக்கு அவர் அள்ளிக் கொடுக்கிறார்.
சுற்றி இருக்கும் பல பேர் கூட்டத்தின் நடுவே உங்களை அதாவது பக்தர்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடிய மிகச்சிறந்தவர் சூரியன். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் அதிநட்பு கிரகமான மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுடனும் மற்றும் சுக்கிரனுடனும் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குருட்டு ராஜயோகம் என்ற வகையில் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது என்று இன்னும் சற்று பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனான ராசியின் அதிபதியான சனி ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது. வியாபாரம் மற்றும் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய உதவியை நாடினாலும் கூட அவற்றிற்கான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடை போட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்கள் உடைத்தெறியப்பட்டு உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் ஏற்படும். மாநில மத்திய அரசாங்க சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகளை எழுதி அரசாங்க வேலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் போட்டியிடக்கூடிய எல்லா வகையிலான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் குன்று போல் குவியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிக்கலாம். உங்களை யாராலும் வெல்ல முடியாது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் தந்தை மற்றும் தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் சூரியனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு உறுதி செய்கின்றன. கலைத்துறையிலிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து வருமானங்களை லாபங்களை உயர்த்திக் கொள்வதற்கான யோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பன்மடங்கு அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் பெருகக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதால் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் மிகச்சிறப்பாக கிடைக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கைகள் பெருகும். மேலும் சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உண்டு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். பிறரை நம்பி ஏமாறாமலிருக்க கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்பதை இந்த தருணத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தேடக்கூடிய வரனைப் பற்றி நன்கு தீர விசாரித்து ஆராய்ந்து அதன் பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. ஏனெனில் தற்போது ஏழரை சனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஏதாவது ஒருவிதத்தில் தவறான வரனை நிச்சயிக்க சூழ்நிலைகள் உள்ளது என்பதால் இந்த விஷயத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்ப்போம். கேது உங்களுக்கு மனக்குழப்பங்களை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சனி இரண்டாம் இடத்தில் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்ப உறவுகளுக்குள் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். பிறரை நம்பி ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுதல் மிக அவசியமாகும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. வெளிநாட்டு உத்தியோகங்களோ அல்லது திருமண முயற்சிகளோ இதுபோன்ற விஷயங்களுக்காக யாரையும் நம்பி பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட சனிபகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக இருக்கக்கூடிய இந்த தருணமென்பது சனி அவருடைய பயண காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் அதாவது 30 மாதங்களில் இன்னும் 9 மாதங்களே உள்ளது என்பதால் பாதசனியின் பாதிப்புகளின் வீரியம் குறைகிறது.
சனி 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் 3ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் உங்களுக்கு தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். சனி 3இலிருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். மேலும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி சனி வக்கரநிலைக்கு திரும்புகிறார். சுமார் 4½ மாத காலகட்டங்கள் சனியின் பாதிப்புகள் குறைந்து சனியால் நட்பலன்கள் அதிகரிக்கும். எனவே சனியின் பாதசனி காலகட்டமான இந்த காலகட்டத்தில் அவரை பற்றியான அதிக அளவிலான கவலையை நீங்கள் மனதில் நினைத்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்துள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரமென்னவென்றால், ஜென்மராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள். அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்குமென்பதில் சந்தேகமில்லை.